நம்ம தோட்டத்தில் காய்ச்ச குட்டி பாவக்காயை குழம்பு வச்சாலே தனி சுவைதாங்க. கசப்பே இல்லாமல் பாவக்காய் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு சொல்லித்தரேன் வாங்க. பிகினருக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். சின்ன பசங்க கூட நம்ம சாதத்தில் குழம்பு ஊற்றி பிசைஞ்சு ஊட்டினோம்னா பாவக்காய் குழம்புன்னு கண்டே பிடிக்க முடியாதுங்க. 2 கரண்டி எண்ணெய் ஊற்றி நறுக்குன பாவக்காய் அதில் போட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள் கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா வதக்கணுங்க. ஒரு 5 நிமிஷம் நம்ம வதக்கினோடனே நல்லா மொறு மொறுன்னு வந்துடும். வந்த உடனே தனியாக தட்டில் எடுத்து வச்சுட்டு அந்த எண்ணெயிலேயே கடுகு ஜீரகம் போட்டு கருவேப்பிலை ஒரு வெங்காயத்தை நறுக்கி அதில் போட்டு வதக்கி கொஞ்சம் உப்பு ஒரு தக்காளி போட்டு நல்லா வதக்கிட்டு 1/2 ஸ்பூன் மஞ்சப்பொடி 2 ஸ்பூன் குழம்பு மிளகாய் பொடி போட்டு கரைச்சி வச்ச புளியை அதில் ஊற்றி 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டு வறுத்து வச்ச பாவக்காயும் அதிலேயே போட்டுட்டு 2 நிமிஷம் கழித்து அரைச்சி வச்ச தேங்காயும் அதில் ஊற்றிடணுங்க. 10 நிமிஷம் தட்டு போட்டு மூடி கொதித்ததும் கொத்தமல்லி தலையை போட்டு இறக்க வேண்டியதாங்க. அவ்வளோதாங்க, சின்ன பாவக்காய் குழம்பு ரெடி. இது சுகரை நல்லா கண்ட்ரோல் பண்ணும். உங்களுக்கு வேணும்னா 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்குங்க. சுவையான குழம்பு வகைகளை பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.